ஹாய் மக்களே, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் இருந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெக் பேச்சஸை வச்சு நீங்கள் மெட்டீரியல்ஸுக்கு பேண்ட் கிளாத்தை ஸ்டிச் பண்ணாமல் நிறைய பேர் அதை வீணாக போட்டு வச்சுருப்பீங்க. அதையே வந்து ஒரு டாப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். ஒரு ரெடிமேடு மெட்டீரியலை ரெடிமேடு கிளாத்தை எடுத்து ஸ்டிச் பண்ண மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ சேம் அதுலேயே இருந்த ஒரு பேட்ச் தான் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது என்ன கிளாத்துன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீட்டில் இருந்த சர்ட்டு பிட்டுங்க. ரொம்ப நாளாக எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பீரோவில் தூசு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக ஒரு 10 சர்ட்டு பிட்டாவது எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஏன்னா ஜென்ஸு கண்டிப்பாக எல்லாரும் ரெடிமேடு தான் எடுக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ரெடிமேடு எடுக்க ஆரம்பிச்சதுனால அவங்க யாருமே வந்து மெட்டீரியல்ஸ் அந்த கிளாத் சர்டிஃபிகேட்டை வந்து யூஸ் பண்ணுறதில்ல, ஸ்டிச் பண்ணுறதில்ல. அதனால் அது எல்லாமே கண்டிப்பாக வீட்டில் ஒரு மூலையில் தான் இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சதும் நேராக பீரோவில் போய் தேடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ஒரு 10 சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த மாதிரி சர்டிஃபிகேட் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக சர்டிஃபிகேட்னு தெரியவே தெரியாது. நீங்களும் இதையே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நாளாக உபயோகமாக இல்லாமல் இருந்த ஒரு சர்டிஃபிகேட்டே எடுத்து நீங்கள் ஒரு டாப்பாக ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? யூஸ் பண்ணி பாருங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.